வெல்கம் ஆல் டு சரிக்தா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல மொறுமொறுப்பான மிளகு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிளகு வடை பார்த்திங்கன்னா சாதாரணமாக கடைகளில் கிடைக்காது, கோயிலெல்லாம் பிரசாதமாக கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மிளகு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ தோல் உளுந்து எடுத்திருக்கேன். தோல் உளுந்துலேயே இது உடைச்ச உளுந்து. இதை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பாதி அளவுக்கு தோலை கழுவி நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம விருப்பம்தான், தோல் முழுசாக சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பாதி நம்ம கழுவி கூட வெளியில் எடுத்துகிட்டு மீதி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த வடைக்கு பார்த்திங்கன்னா தோலோடு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் பச்சரிசியை இதையும் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த உளுந்து கூட சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லாமல் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு இடிக்கிற உரலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ரொம்ப மாவாக அரைக்காமல் இது மாதிரி நல்லா லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியும், நல்லா கொரகொரப்பாக இருக்கும். இப்போ இந்த மிளகை நம்ம அரைச்ச உளுந்து கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். சீரகமும் அதே மாதிரி இந்த உரலில் சேர்த்து இந்த அளவுக்கு நசுக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப பவுடராக அரைக்காமல் இதை மாதிரி லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி உளுந்தில் சேர்க்கக்கூடாது. நம்ம தண்ணியாக அரைச்சிட்டோம்னா நமக்கு வடை ஒழுங்காக தட்டுறதுக்கு வராது. உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். இப்போது நல்லா மாவை கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய கவர் எடுத்துக்கலாம். நமக்கு அப்போ தான் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கவர் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். கவர் ஃபுல்லாக எண்ணெய் தடவினதுக்கப்புறம் நம்ம கையிலையும் லைட்டாக எண்ணெய் தொட்டு தடவிக்கிட்டு நம்ம அரைச்ச மாவில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த கவரோட ஒரு பக்கத்தில் மட்டும் நம்ம இந்த உருண்டைகளை வச்சு விட்டுடலாம். இந்த உருண்டைகளை கொஞ்சம் கேப்பை விட்டு 4 உருண்டை வைக்கிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கேப் விட்டு வச்சுக்கலாம். மாவை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் இது மாதிரி கையில் லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். அழுத்தி விட்டதுக்கப்புறம் இப்போது இன்னொரு பக்கம் உள்ள கவரை இது மேலே கவர் பண்ணிவிட்டு அடி ஃப்ளாட்டான ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இது நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெல்லிசாக வர அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிளகு வடை நல்லா மொறுமொறுப்பாக வெந்து வரும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்று போல் எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போது போட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாக சூடு இருந்ததுன்னா நம்ம போட்ட உடனே கலர் மாறிடும், உள்ளே வேகாது. மிதமான சூட்லேயே இதை நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம இதை லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். அப்போது தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து மிளகு வடை மொறுன்னு கிடைக்கும். இது பொறுமையாக வேகிறதுக்குள்ளே நம்ம இதே மாதிரி 4 ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம எப்படி கவர் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொதிப்பெல்லாம் அடங்கி இது சூப்பராக கலர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வடை தட்டி போடும்போது வாழை இலை மேலே வச்சு தட்டி போடுவாங்க. நம்ம வாழை இலையில் வச்சு தட்டி போடும்போது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். இதுவே நம்ம கவர் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி போடும்போது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக நல்லா வெந்து வரும். நம்ம விருப்பம்தான், வாழை இலை மேலே வச்சு தட்டி போட்டாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கவர் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி வடைகளை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில வடை பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். அந்த மாதிரி டைமில் இது மாதிரி கரண்டியை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது ஃப்ளாட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது நல்லா ஈவனாக வந்துடும். அவ்வளோதான், இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா மொறுன்னு சூப்பராக மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நிறைய செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிக்தா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.